குறைச்சிட்டு வரலாம். இது முதல் டிப்பு. இது அவங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் உணவு கொடுத்து ஈவினிங் நைட்டு 7 மணிக்கு மேலே உணவு கொடுக்காம அவங்கள வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலே மாதம் மாதம் அவங்களுக்கு ஒவ்வொரு கிலோவாக வெயிட்டு குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சுகர் ஃப்ரீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். 7 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு மட்டும் நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டோம். என்ன நினைக்கிறாங்களோ அவங்க சாப்பிட்லாம். ஆனால் சுகர் ஃப்ரீ, அதாவது சுகர் இல்லாத உணவு அவங்க சாப்பிட்லாம். அடுத்தது இந்த சுகர் ஃப்ரீ ஒரு வீக் விட்டுட்டு அவங்க மாதத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்காங்க அப்படிங்கிறதால சுகர் இல்லாத வாரமாக அதை எடுத்துக்கலாம். ஆனால் மீதி நாட்கள் கண்டிப்பாக 2 வேளை மட்டும்தான் உணவு சாப்பிட்டு இரவு 7 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடாம அவங்க பார்த்துக்கணும். அடுத்தது நிறைய உப்பு புளி காரம் சேர்க்காம ஆயில் ஃபுட்ஸ் சேர்க்காம ஹெல்த்தியான ஃபுட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லா டிப்ஸுமே ஒரே வாரத்தில் நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினச்சா குழந்தைகள் கண்டிப்பாக கடைப்பிடிக்காது, நமக்கும் மனசு வராது.